ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத அதிபதியோடும் சேர்க்கை, பார்வை, நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை, பார்வை, அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம், பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது, சேர்க்கை, பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம், கடகம், துலம், மகரம் ஆகிய 2-7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஆகிய 3-8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம், கன்னி, தனுசு, மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது, பார்வையில் இருப்பது, நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம், உச்சம், ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம், அல்லது நீச்ச பங்கம், அல்லது திக்பலம், அல்லது புஷ்கரமாம்சம், அல்லது கிட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா, அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை, பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மட்டுமல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம், மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகளை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால், லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக, ரிஷப லக்கணமாக, மிதன லக்கணமாக, கடக லக்கணமாக, சிம்ம லக்கணமாக, இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில், வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது, பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது
என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்னதான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு 50%ஆவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். தனுசு லக்கணம் தனுசு ராசி நேர்களே, உங்களுக்கு சுக்கிரன் தசையில் சந்திரபுத்தி என்ற பதிவானது லக்கணத்தை எண்ணி வர 10ஆம் பாவம் 10ஆம் ராசியான கன்னி ராசின்னு பதிவாகும். ஓகேங்களா? கன்னி ராசி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திர சாரம் இருக்குது. அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய சந்திர பகவான் ஓகேங்களா உங்களோட புத்திநாதனை சந்திரபாகம் 8 கோடி சந்திரபாகம் எப்படி பயணிச்சு எப்படி பலனளிக்க போகிற அந்த பதிவாகும். ஓகேங்களா? இந்த பதிவு நாங்கள் எப்படி பார்த்து எப்படி பலன் தெரிஞ்சு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஜனனகால ஜாதகம் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ராசி கட்ட நவாசம் 2 கட்டம் கொடுக்கப்பட்டிருக்குங்க. அந்த ராசி கட்டத்தை பார்த்தீங்கன்னா 12 கட்டம் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த 12 கட்டத்தை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கட்டமாக ஒரு 12 கட்டம் அதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு லான் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ தான் லக்கணம் ஒரு முதல் பாவம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 8 9 10 எண்ணி வரை 10ஆம் பாவத்தோட பதிவு தான் பதிவு. ஓகேங்களா? சரி ஓகே. அப்போ ராசி சார் எப்படி கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு ராசி கட்டத்துக்கு முன் பேச்சு அந்த நவாசோட பின் பேச்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்துருப்பாங்க. மொத்தம் சூரியன் சந்திரன் செவ்வான் கொடுத்துருப்பாங்க, புதன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நேரம் பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அந்த பெயர்கள் இட்டிருப்பாங்க. அதுதான் உங்களுக்கு நட்சத்திர சாரத்தில் தான் உங்களுக்கு தசாபதி கிரகங்கள் அதில் பயணிச்சு தான் உங்களுக்கு தசாபதி பலன் அளிக்க போகிறாங்க. பதிவோட விளக்கத்தோட புரிதல் பதிவு. ஓகேங்களா? இது புரிஞ்சு பதிவு சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? சரி ரைட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கோடி தசா புத்திங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு 6 கோடியும் 11 கோடியும் சுக்கிரன் திசைங்க. ஓகேங்களா? அப்போ சுக்கிரன் திசையில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 8 கோடி சந்திர புத்தி. அப்போ எத்தனை காலம் செயல்படலுன்னு கேட்டிங்கனாக்கா அதாவது சுக்கிரன் திசையானது 20 ஆண்டு காலம் செயல்படல இருக்கும். சந்திர புத்தியானது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 1 வருடமும் 8 மாதம் வரை செயல்பட்டு இருக்கும். ஓகேங்களா? இப்போ உங்கள் லக்னத்தை எண்ணி வர 10ஆம் பாவம் 10ஆம் ராசி கன்னி ராசி நட்சத்திரமாக பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போ என்ன நட்சத்திரம் இருக்குதுங்க அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இருக்கும். அஸ்தம் 1 2 3 4 பாதம் இருக்கும். சித்திரை 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இருக்கும். ஓகேங்களா? மொத்தம் 9 பாதம் இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உத்தரம் சாரத்தில் உங்களுடைய 8 கோடி சந்திரபாகம் இருந்து எப்படி பயணிச்சு எப்படி பலன் பார்ப்போம். ஓகேங்களா? இன்னும் சம்மந்தப்படுதுங்க 10ஆம் பாவம் சம்மந்தப்படுது. அப்போது பார்த்தீங்கன்னா 9 சம்மந்தப்பட்டு மேலே 8 அது மாதிரி பயணிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு என்ன தான் வந்து வலி வேதனை பிரச்சனை இதெல்லாம் வந்து திசையில் நம்ம காட்டினாலும் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது கடன் வம்பு வழக்கு பிரச்சனை காட்டினாலும் தொழிலில் பார்த்தீங்கன்னாக்கா 9 கோடி சாதத்தில் 8 பயணிக்குது. அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஊரு டூர் தான் தொழில். ஓகேங்களா? பேர் புகழ் பட்டப்படிப்பாக இருக்கட்டும் உயர்கல்வி படிப்பாக இருக்கட்டும் பட்டப்படி எதாக இருந்தால் மாதிரி ஊரு டூர் தாங்க மாவட்டம் ஏரியா டு ஏரியா தான். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அங்கே அரசு அங்கீகாரத்தோட அரசு சலுகையோட நம்மளுக்கு ஒரு வாய்ப்புன்னு கட்டாயம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. தொழில் மூலியமாக நம்ம பேர் புகழ் பட்டம் இதெல்லாம் கிடைக்கிறது இதுக்குண்டான வாய்ப்பு நம்மளுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு மந்திர உற்சாகம் இது படிக்கிறது அது சேர்ந்த முறையில் பண்ணுறது இதெல்லாம் பார்த்து இந்த காலகட்டங்களில் கரெக்டாக நம்மளுக்கு ஒரு லெவலாக நம்மளுக்கு வழி எடுத்து கொண்டு போயிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? சரி ரைட்டுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் 9 சாதகமாக பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று தூரத்து பயணம் தந்தையோட தொழில் பண்ணுவோம். ஓகேங்களா? இல்லை பூர்வீகத்தை அதாவது தொழிலும் உங்களுக்கு பாக்கியமாக கருதி நம்ம பண்ணுவோம். தொழில் ரொம்ப நாள் இயங்கியிருப்போம். இப்போ தொழில் நான் நினச்சி தொழில் இப்போ அமையும். இந்த தொழில் நம்மளுக்கு பாக்கியமாடா அப்பா சாமி அப்படின்னு சொல்லி நம்ம வணங்கிக்கிட்டு தினமும் கும்பிட்டு அந்த தொழில் பார்க்கக்கூடிய அளவில் இருக்கும். அந்த தொழில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் காப்பீடு இன்சூரன்ஸ் போடுகிறது நல்லதுங்க. இல்லை தொழிலுக்கு யார் உரிமையாளரோ அவர் இன்சூரன்ஸ் போடுகிறது நல்லது. ஒரு ஊரு டூர் பயணம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்குங்க. ஓகேங்களா? எவ்வளோ சொல்லிட்டு போனால் அடுத்த சார்ந்து போகலாங்க. அடுத்து பார்த்து அஸ்த சாரம் இல்லைங்களா? அது 8 கோடி சாரம். அப்போ சந்திரனோட புத்திங்கிறனால பார்த்தீங்கன்னா அஸ்தங்கிறது வந்து சந்திரனோட சாரம். அப்போ 8 கோடி புத்திங்கன்னா 8 கோடி சாரம். ஓகேங்களா? இப்போ 10 சம்மந்தப்பட்டு 8 டப்பலாக சம்மந்தப்படுறாங்க. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தொழிலில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய நம்மளுக்கு ஒரு என்ன ஏற்படுத்தி கொடுப்பாங்க தொழிலில் பார்த்தீங்கன்னா அதாவதுங்க சுக்கிர திசை 6 கோடி 11 கோடி திசை அந்த புத்திலாம் பார்த்தீங்கன்னா இந்த சாரம்லாம் பார்த்தீங்கன்னா சுக்கிரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பகை தான். ஓகேங்களா? அது எந்த மாற்றமும் இல்லை. இருந்தாலும் நட்சத்திரம் இந்த காலத்துக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? சரி ரைட் ஓகே. அப்போ இந்த காலகட்டம் இப்போ 8 டபுளாக சம்மந்தப்படும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது இந்த காலகட்டங்கள் கட்டாயம் ஊரு டூர் தாங்க. அப்போ தொழிலில் பெரிய நஷ்டம் பெரிய இழப்புகள் வரக்கூடிய பாயிண்ட்டை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்து சூதனம் இருக்கும். அப்போ சுயசாரம் 8ங்கிறது பார்த்தீங்கன்னா கட்டாயம் வேலை செய்யும். அப்போ ஊரு டூர் போய்ட்டால் பிரச்சனை இல்லை. அப்போ தொழிலுக்கு ஒரு இன்சூரன்ஸ் போட்டு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு மேலே ஒரு ஆயில் காப்பீடு போட்டு பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? அதெல்லாம் மொட்டையாக பண்ணிட்டு இருந்தோம்னாக்கா நம்மளுக்கு கொஞ்சம் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னாக்கா கொண்டான வலி வேதனை பிரச்சனை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஓகேங்களா?
அப்போ இந்த திசையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இதில் கடன் வம்பு வழக்கு போட்டி போகாமல் இதெல்லாம் இல்லாமல் கட்டாயம் இருக்காதுங்க. ஓகேங்களா? அதெல்லாம் மீறி தான் நம்மளோட லாபத்தை பெறுறதும் நம்மளோட ஆசை நிறைவேற்றிக்கிறதும் அது மூலியமாக தான் நம்மளுக்கு ஒரு பேர் புகழ் பட்டப்படிப்பு எல்லாமே அது மூலியமாக தான் நம்மளுக்கு இதெல்லாம் கடந்து தான் நம்மளுக்கு கிடைக்குமே தவிர எடுத்தோம்னா சுலபமாக நம்ம கொடுத்துடாதுங்க. ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ திருவிழா அதிர்ஷ்டத்தை கொடுப்பாங்க. அது இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அமைப்பு தொழில் வீதியமாக ஒரு தொழில் மூலியமாக பெரிய ஏமாற்றம், அது மூலியமாக ஒருத்தன் ஏமாற்றி போகிறது, அவனை பின்தொடர்ந்து போகிறது, ஸ்டேஷன் போகிறது, கோர்ட்டு போகிறது, வாக்காடுறது இதெல்லாம் இருக்கும். யாரும் இந்த மாதிரி காலகட்டம் ஜாமீன் போகிறது இந்த மாதிரி போகிறது வச்சுக்காதீங்க இந்த சாதனைலேருந்து நடத்தும் போது பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா? சரி ரைட். இன்னும் பார்த்தீங்கன்னா அடுத்த சாதம் போகலாங்க எவ்வளோ சொல்லிட்டு போகலாம். அடுத்த சாதம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 5 கோடியும் 12 கோடியும் சித்திரை சாரம் இல்லைங்களா? அப்போ சித்திரை சாரம் போது 5 கோடி 12 கோடி என்ன சம்மந்தப்படுறதுக்கு 10 சம்மந்தப்பட்டு 5 12 சம்மந்தப்பட்டு அது மேலே 8 பயணிக்குது. அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து அதாவது குழந்தைங்களுக்கு பேர் புகழ் பட்ட படிப்பு வாங்குறது, அதுக்கு ஊர் விட்டு ஊர் அனுப்புறது, அதுக்கு வந்து கடன் வாங்குறது, செலவு பண்ணுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அமைப்பு இதே நம்ம நெடுநாள் ஆசையாகவும் நெடுநாள் நம்ம இந்த எண்ணத்தை நம்ம நிறைவேற்றி ஆகணும். இந்த ஆசை நம்ம வந்து ஏதோ நம்ம பூர்த்தி பண்ணி ஆகணுங்கிறது நம்மளுக்கு இருக்கும். அதே மாதிரி பூர்வீகத்தை விட்டு பார்த்தீங்கன்னா ஊர் விட்டு ஊர் வர்றது, பூர்வீகத்தை விட்டு தள்ளி வர்றது, பூர்வீக குலதெய்வங்கள் போய் ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுறது. ஓகேங்களா? அது அந்த ஏற்பாடுக்கு நம்ம செலவு பண்ணுறது. இல்லை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னா பூர்வீகத்தில் உள்ள மலை மேலே உள்ள ஒரு சிவன் ஆலயம் இந்த மாதிரி இருக்கும்போது அதை கிரிவலம் வர்றது இதெல்லாம் நம்ம சந்தர்ப்பத்தில் அது மூலியமாக நம்மளோட ஆதாயம், தொழில் ஒரு வளர்ச்சி, ஒரு மாற்றம் இதெல்லாம் கிடைக்கும்போது கட்டாயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஒரு காலகட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க பேர் புகழ் பட்டப்படி படிக்கிறது, அது குழந்தைங்க படித்த படிப்புக்கு தொழில் அமைச்சு கொடுக்கறது, பெரிய முதலீடு போட்ட இடத்துக்கு நம்ம வேலைக்கு போகிறது, இல்லை பெரிய முதலீடு நாமளே போட்டு ஒரு அமைப்பு அமைக்கிறது, அதெல்லாம் அத்தனையும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு ஆட்களை போட்டு வேலை செய்கிறது, ஆட்கள் ஒன்றுக்கு மேற்பட்டு நிறைய ஆட்களை போட்டு வேலை செய்கிறது. ஓகேங்களா? அப்போ அது மாதிரி கடன் வாங்குறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டம் கட்டாயம் வருமானு கட்டாயம் வருங்க. பார்த்து சூதானமாக செயல்படுங்க. சரி ரைட்டு பயணம் சிறப்பு. என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலனை நீங்கள் பார்க்கணுன்னாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரை மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமாக சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக தான் நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஷ்டமும் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க. அந்த நம்பிக்கைக்காரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஷ்டமும் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில் சிறப்பாக பார்ப்பாருங்க. நேர்முகமாக பார்க்குறாங்க, ஆன்லைன் மூலமாக பார்க்குறாங்க. நீங்கள் யார் என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா? உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பாக உங்களை சோழி பிரசனை பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது மூலியமாக நீங்கள் இதில் பார்த்து நீங்கள் அணுகி அது மூலியமாக தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமாக நீங்கள் வந்து சிறப்பான பலன் நீங்கள் அடையலாங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமாக இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பாக இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.